அனைவருக்கும் இனிச்சவனக்கிறீங்களா சும்மா இருக்கிறீங்களா இன்றம் வாசிப்பாரும் 1145 உங்களுக்கு இன்றை வாசிப்பார்த்து வாயை பற்றி வாசிக்க போயின்று. எம் வாய்க்குள் பற்களும் நாக்கும் உள்ளது. எம் வாய் உணவை சாப்பிடுவதற்கு உதவியும் கதைக்கும் தன்மையை வைத்திருக்கிறது. ஆனால் அதற்கு உதவி நாக்கும் பற்கள் சொண்டு உள்ளன. உதாரணமாக சாப்பிடும் போது பற்களோடு சாப்பாட்டை சின்னனாகி இது வயிற்றுக்குள்ளே கொண்டு போகும். இத்தனை கதைக்கும் போதும் நமக்கு அங்கே சொண்டு நாக்கு இத்தனை பற்கள் தேவைப்படும். ஏனென்றால் இல் இல் உள் என்ற எழுத்து வித்தியாசம் மூட எம் பற்களும் இத்தனை நாக்கு இத்தனை எங்களுடைய சொண்டு உதவி தருகிறது. எம் வாயை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் வாய் மனம் இருக்காது. இத்துடன் எம் வாயில் கிருமிகள் வராது. எம் வாய் இல்லாமல் உணவை செமிக்க விட முடியாது. இத்துடன் வேறு முக்கியமான வாய் உறுப்புகள் இருக்கின்றன. இவை இல்லாமல் நாமும் வாழ முடியாது. நாங்கள் வாய் இல்லாமல் சில நாட்கள் மட்டும் வாழ்வோம். இதனால் வாய் ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பு ஆகும். இதான் இன்றைய வாசிப்பாரும். நன்றி, வணக்கம்.